இரும்பு சத்து இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்கு நீங்கள் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் எடுத்து ஊற்றிருக்கோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். அதோட சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு அப்படியே போட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுனால சோம்பு வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி உப்பத்தை வந்து இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரத்தத்தை பிசைஞ்சு வச்சுருக்கதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கை விடாமல் வந்து நம்ம அப்படியே வந்து கிளறிட்டே இருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கடை மிளகாத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கலர் நல்லா மாறிடும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்து வரைக்குள்ளே நம்ம வந்து ரத்த பொரியல் வந்து ரெடி பண்ணிடலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா கட்டி கட்டியாக வந்து உதிரி மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலரி விட்டே இருந்தீங்கன்னா ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.